உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். தற்போதைய இளைஞர்கள் வாழ்வாதார அரசியலையே பெரிதும் விரும்புகின்றனர் என பரவலாக பேச்சு அடிபடும் நிலையில் அதற்கு ஏற்றாற்போல தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் கிரீன் காப்பர் ஆலையை மீண்டும் திறக்கலாமா என்பதற்கு ஒரு சேர அவர்கள் அளித்துள்ள பதிலும் ஆச்சரியப்படவே வைத்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டுள்ளதால் அதனை சுற்றி உள்ள ஒட்டுமொத்த பொருளாதார அமைப்புமே கேள்விக்குறியாகிவிட்டதாக கூறும் உள்ளூர் மக்கள், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் தொழிற்சாலை மீண்டும் திறக்கப்பட்டால் பல குடும்பங்கள் வாழும் எனவும் கூறி வருகின்றனர். இலவசம், நலத்திட்டங்கள், பாரம்பரிய அரசியல் கட்சி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக தங்கள் அரசியல் தலைவர்களை முன்பிருந்த இளைஞர்கள் தேர்ந்தெடுத்தனர். ஆனால் இன்றைய இளைஞர்கள் தங்களின் அரசியல் எதிர்பார்ப்புகளில் மிக தெளிவாகவும் புதிய மாற்றத்தை விரும்புபவர்களாகவும் உள்ளனர். கரைபடியாத கைகள், வெளிப்படையான அரசியல் செயல்பாடு, லஞ்ச ஊழலுக்கு எதிரான கடுமையான நிலைப்பாடு, புதிய சிந்தனை கொண்டவர்கள் என பல காரணங்கள் இருந்தாலும் வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாடு, தொழில் வளர்ச்சி என எதிர்காலத்தை மையமாக கொண்டிருப்பதாகவே கருத்து கணிப்பு வலம் வருகிறது. இது தொடர்பாக டெய்லி ஹண்ட் நடத்திய கருத்து கணிப்பில் அது தெளிவாகவே தெரிய வந்துள்ளது. கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடந்த கருத்து கணிப்பில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கு அத்தனை பேரும் அளித்த பதில் வியப்பையே ஏற்படுத்தியது. தூத்துக்குடியில் செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் தாமிர உருக்கு ஆலை சுற்றுச்சூழல் விதிகள் மீறல் மற்றும் பொதுமக்களின் உடல்நல பாதிப்பு தொடர்பான காரணங்களுக்காக கடந்த 2018ஆம் ஆண்டு நிரந்தரமாக மூடப்பட்டது. முன்னதாக 100 நாட்களுக்கும் மேலாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் இந்த ஸ்டெர்லைட் கிரீன் காப்பர் ஆலையை வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் வளர்ச்சிக்காக மீண்டும் திறக்கலாமா என கேள்வி எழுப்பிய போது கிட்டத்தட்ட 86% பேர் அதற்கு ஆம் என்றே பதிலளித்துள்ளனர். இந்த எண்ணிக்கை வெறும் ஸ்டெர்லைட் ஆலை பற்றிய கருத்து என்பதை தாண்டி இளைஞர்களின் அரசியல் மனநிலையிலேயே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவே காட்டுகிறது. அதோடு வேலை வாய்ப்பும் பொருளாதாரமும் தான் அவர்களுக்கு மிக முக்கியமானதாக மாறி உள்ளது என்பதையும் காட்டுகிறது. 8 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்துடன் நேரடியாக தொடர்புடைய பிரச்சனையாகவும் பார்க்கப்படுகிறது. ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால் அங்கு பணியாற்றியவர்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை. மாறாக அந்த ஆலையை சுற்றியிருந்த சிறிய கடைகள், போக்குவரத்து, வாடகை வீடுகள் என ஒட்டுமொத்த பொருளாதார அமைப்புமே கேள்விக்குறியாகிவிட்டதாக உள்ளூர் மக்கள் தினம் தினம் புலம்புவதாக கூறப்படுகிறது. இந்த ஆலையை நம்பி வாழ்ந்த பல குடும்பங்கள் மீண்டும் ஆலையை திறந்துவிட மாட்டார்களா என்ற ஏக்கத்தில் உள்ளார்களா? ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் வர்த்தகத்தையும் மாதத்திற்கு ரூபாய் 5,000 கோடி வரை உள்ளூர் பொருளாதாரத்திற்கும் பங்களித்த ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடி துறைமுகத்தில் மட்டும் 30 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டதாம். ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதன் மூலம் வேலை வாய்ப்புகள் உருவாகும், உள்ளூர் பொருளாதாரம் மேம்படும் மற்றும் கிரீன் காப்பர் உற்பத்தி மூலம் தொழில்நுட்பம் மேம்படும் என்று ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் வாதிடுகின்றனர். மறுபக்கம் சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள், அரசியல் தலைவர்கள் சுற்றுச்சூழல் மற்றும் மக்கள் ஆரோக்கியத்தை முன்னிறுத்தி ஆலையை திறக்க கூடாது என்று தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இப்படி இருவேறு கருத்துகள் நிலவும் நிலையில் இந்த இரண்டையும் எப்படி சமநிலைப்படுத்துவது என்ற கேள்வியும் கருத்து கணிப்பின் போது முன்வைக்கப்பட்டது. அதற்கு கிரீன் காப்பர் ஃப்ரேம்வொர்க் என்ற புதிய மாதிரி முன்மொழியப்பட்டுள்ளது. இதில் 70% முதன்மை உற்பத்தியும் 30% ஸ்கிராப் மற்றும் வேஸ்ட் மறுசுழற்சியும் இணைக்கப்படும். மேலும் மேம்பட்ட மாசு கட்டுப்பாட்டு தொழில்நுட்பங்கள், நீர் பாதுகாப்பு நடவடிக்கைகள், 10,000 கோடி ரூபாய் சமூக முதலீட்டு நிதி ஆகியவை இந்த திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன என்ற பதில் எதிரொலிக்கிறது. மின்சார வாகனங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்புக்கான முக்கிய மூலப்பொருளான காப்பருக்கு உலகளாவிய தேவை அதிகரித்து வரும் நிலையில்
இந்தியா இன்னும் அதிக அளவில் காப்பரை இறக்குமதி செய்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்ற கருத்தும் அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டது. கிரீன் காப்பர் திட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தொழில் வளர்ச்சி மற்றும் உள்ளூர் வாழ்வாதாரம் ஆகிய மூன்றையும் சமநிலைப்படுத்தினால் அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணமாக அமையும் எனவும் கூறுகின்றனர். மொத்தத்தில் தற்போதைய இளைஞர்களின் அரசியல் வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கியே பயணிக்கிறது என்பதே நிதர்சனம். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.